பிஸ்கட் கேக்கா மாதிரியே தரணும். ஹாய் NS ஃபேமிலி ஃபாலோவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? என்னென்னமோ பண்ண போகிறாங்க. உடனே சொல்லுதா பேபி யோகட் 3 வாங்கிட்டு வா, தயிர் டப்பா வாங்கிட்டு வா. என்கிட்ட வாங்கிட்டு வா. அதெல்லாம் நீயோ தயிர் தானே, எனக்கு தயிர் டப்பான்னு கேட்டார். அப்படி தானே கேட்டா? கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க எனக்கு. ஃபாஸ்ட்ரி என்ன ஃபாஸ்ட்ரி சொல்லியிருந்தாங்க என்னென்னா சீஸ் கேக் ட்ரெண்டிங்காக போகிற சீஸ் கேக் வந்து செஞ்சு காட்ட சொல்லி. நானும் சீஸ் கேக்னா சீஸ் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். சீஸும் கேக்கும் மிக்ஸ் பண்ணால் சீஸ் கேக் அப்படி தான் நானும் அப்படி தான் நினச்சேன். மேலே நினச்சிட்டு வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்த்தா தான் அதில் விளங்குது தயிரும் பிஸ்கெட்டையும் வச்சு பண்ணுறாங்க. தயிரில் இனிப்பே இல்லை, இப்படி தான் செய்யாமல் தெரியல. அதுக்காகவே என் ஹபி வந்து தயிர் டப்பா வாங்கிட்டு வந்தார். சரியா, நான் சொன்ன ஒரு குட்டி தயிர் டப்பா ஒன்று வாங்கிட்டு வாங்க, இதையும் வாங்கிட்டு வந்தார். நோம்பு டைம்னால எப்படியும் குடி பெற்றோம். போகட்டும் வாங்கினது கூட. இப்போ அது சாக்லேட் பிஸ்கெட், அது இந்த பிஸ்கெட். இதில் பெக்கெட்டை வந்து எங்களோட தைபாபா தின்ட்டாரு. அதனால் பிஸ்கட் மட்டும் தான் செய்யணும். தைபாபாவுக்கு பிடிச்ச பிஸ்கெட். என்ன பிஸ்கெட் இது? நைஸ். ஆமாம் பிஸ்கட். சரியா, இப்போ இந்த கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்கல்ல, அவங்களுக்காக செய்கிறது தான் நாங்கள் இது நாங்கள் எக்ஸ்ட்ராவாக யோசித்து செய்ய போகிறது. எப்படி வரும்னு தெரியல. இது ஸ்ரீலங்கா கோகோ சீஸ் கேக்னு வச்சுக்கோங்களேன். சரியா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சொல்கிறே கட்டையாக வளரணும். பாருங்க நான் பின்னுக்கு போகிறேன். நான் விளங்க மாட்டேங்கிறேன். தலை விளங்குதா? பனைமரம் தான் சொல்கிறது, பனைமரமாக ஏறக்கூடாது. சரி, இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன இந்த செஞ்சு பாருங்களாம். முன்னுக்கு வாங்க, அப்போ விளங்குங்க. சரியா, பாருங்க. வேணுமா? வீடு செஞ்ச போது இதுதான் சாப்பிடணும். விளங்குதோ தெரியல உங்களுக்கு? சரி, இதுக்குள்ளே வந்து இந்த பிஸ்கெட்டை வந்து நாங்கள் போட்டு வைக்க போகிறோம். போட்டு ஃப்ரிட்ஜில் 6 ஹவர் வைக்க போகிறோம். வாங்க போடலாம். இது கொக்கோ பவுடர் போட தேவையில்லையா? இல்லை, இதுக்கு தேவையில்லை, இதுக்கு தண்ணி போடுறது. தயிரும் பிஸ்கட். ஆனால் பேரை பாருங்கண்ணே, சீஸ் கேக்கா. கொடுமை. வேற ஃபோனில் எடுத்து நாங்கள் அதை அதில் போடுவோம். நாங்கள் வந்து எங்கே இது வச்சுக்கணும் பாருங்கண்ணே. கடை இது எங்கே எங்கடே ஸ்டாண்டு ஃபோன் எங்கே இருக்குன்னு பாருங்க. இப்படி யூடியூபுக்கு சைட் நாங்கள் ஷார்ட்ஸுக்கு எப்படி வீடியோ எடுக்கிறோம், எடிட் பண்ண எல்லாத்தையும் பாருங்கள். காமெடியாக போகும் பாருங்கள். இதில் வாங்கிப்போம். இப்படி வைக்கவா? இப்படியா? இப்படி. ஓகேயா? 1 2 3 இப்படி இப்படி கிட்டேன்னு வரணும். அப்படி தலாட்டணும். அங்கே இல்லை, இப்படி வைங்க. பிஸ்கெட் விளங்குற மாதிரி, இது தயிர் விளங்குற மாதிரி வைங்க. இப்படி கிட்ட போய் இந்த கேமரா கிட்ட முட்டுங்க. இப்போ எடுக்கும்போது செஞ்சதை காட்டினீங்கன்னா சரி. சரி, இப்போ பிஸ்கெட் நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியும். ரொம்ப கஷ்டங்க, சரியான கஷ்டம். ஒன்று புள்ளைய வந்து நாங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, இதை கிட்ட எடுங்க. வாவ், ஆனால் கியூட் ஆகி தெரியுமா? சட்டப்படி முட்டை பொரியல். அப்படியா, தேடி வந்துட்டாங்க. அவர் போய் தருங்க பாருங்க. இன்னொன்று போடலாம் போல். இன்னொன்று போட முடியாது, சைட் 2 இடம் இருக்குல்ல, அதில் வந்து பாதி போடுவோம். பார்த்தீங்களா, இப்படி ஃபுல்லாக வந்து நனைஞ்சிட்டு. இப்போ வந்து இது வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கல்ல, உங்களுக்காக. இன்னும் பிஸ்கட் போடலும்னா போடலாம், இடம் போத மாட்டேங்கி. ஓகே, எந்த அளவுக்கு நான் போட்டுட்டேன், திணிச்சு போட்டுட்டேன். சரி, இப்போ வந்து இதை ஃப்ரீசரில் அப்படியே வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 6 மணி நேரத்துக்கு வச்சு எடுக்க போகிறோம். மூடையில மாட்டேங்கி சும்மா வைப்போம் இப்படி. சரியா, பாருங்க. எங்க நானா பூனைக்கல்ல பிஸ்கட்டை கலை எடுக்குது. அங்கே பாரு, இங்கே பாருங்க, ட்ரெண்டிங் சீஸ் கேக் செய்கிறோம் நாங்கள்.
ட்ரெண்டிங் சீஸ் கேக் செய்கிறோம் நாங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, யோகட் இருக்குல்ல, யோகட்டுக்குள்ளே வந்து இந்த சொக்கோ பிஸ்கெட்டை போட்டு மேலே மைலோ போட்டு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது ஸ்ரீலங்கா ஸ்டைல். எப்படி இருக்குன்னு சாப்பிடும்போதே அப்படி சொல்லுவார். சரியா? யாருக்கெல்லாம் இந்த பிஸ்கட் ஃபேவரட்னு சொல்லுங்கள், எனக்கு பிடிக்கும். யோகட்டுக்குள்ளே இதை போட்டுப்போம். இன்னும் ஒன்று தான் போடலாம் போல். ஓகே, இப்போ மைலோ தூவ போடும் மேலால். இங்கே பாருங்கள் கைஸ், இதையும் அப்படியே ஃப்ரீசரில் வைப்போம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃப்ரீசரில் வச்சிருக்கிறது செஞ்சுட்டு தயிர், யோகட், பிஸ்கெட் எல்லாம் போட்டு உங்களுக்காக வந்து சீஸ் கேக் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரீசரில். 6 ஹவர் கழித்து தான் வந்து நாங்கள் பார்க்கணும். இனி வந்து நாங்கள் சஹருக்கு எழும்புவோம்ல, அப்போ தான் வந்து என் ஹபி டேஸ்ட் பண்ணி சொல்லுவார். என் ஹபி ஆக்களோட கதைக்கிறதுக்கு போனார், ஆனால் இன்னும் வரல. நானே செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். எடுத்து சாப்பிடும்போது அவர் டேஸ்ட்டு சொல்லுவார் எப்படி இருக்குன்னு. நான் நினைக்கிறேன் எனக்கு சாக்லேட் அது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது வந்து சாக்லேட் பிஸ்கட் எனக்கு பிடிக்கும். அதனால் பார்ப்போமே, டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும். ஃபஸ்ட் டைமாக இப்படி சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஓகே, நாங்கள் வந்து சஹருக்கு வந்து மீட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு வந்து என் ஹபி சொல்லுவார். ஓகே. சாரி கைஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை வந்துட்டு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அப்போ பேசிட்டு வந்தேன். அதுக்கடையில் இங்கே வேலை முடிஞ்சு நான் செஞ்சு வச்சுட்டேன். சஹர் டைம் தான் எடுத்து டேஸ்ட் பண்ண பேபி செஞ்சு வச்சுட்டாங்க போல். இப்போ ஃப்ரீசரில் இறக்கி உள்ள பார்ப்போம். சஹர் டைமில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த சீஸ் கேக் எவ்வளோ வருத்தா, 10 to 10 கொடுக்கலாமா, இல்லாட்டி 10 to 0 கொடுக்கலாமான்னு பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் வாங்குவோம். இது சப்ஸ்கிரைப். என்ன பேர்? ஃபஹாஸ்ரீ. சாருக்கு சந்திப்போம். ஹாய் கைஸ், நெக்ஸ்ட் டேவும் ஆயிடுச்சு. பாருங்கள் 3:30. சஹர் வைக்கிறதுக்கு தான் எழும்பிக்கிறோம். இப்போ கொஞ்சம் தடுமலாக இருக்குது எனக்கு. அதனால என் ஹபி தான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாரு. எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். பேம்மா ரெடியா? லைட்டை போட்டு இல்லை, டிஷர்ட் போட்டு சரியா? சரி. தூங்கினேன்னா என்னடியாப்பா வச்சு பண்ணுறீங்க? உனக்கு வேறு டிஷர்ட்டே கிடைக்கலையாடா? இது என்ன ஃபேவரட் டி. இதில் வந்து நாய் மூத்திர கொஞ்சம் நான் தான் போடுவேன். இந்த ஃபேவரட் யூடியூபர் தூங்கிட்டு இருந்தேன். என்ன யூடியூபரில் ஏதோ ஃபேமஸ் ஆகி கார்லாம் வாங்குற கனவு கண்ணடி வந்து எழுப்பி போடு. என்னது எழுப்பி நான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணுறாங்க, போய் அது இது ஓப்பன் பண்ணி காட்டுங்க சீஸ் கேக். அதுக்கா எழுப்பினா அந்த 6 hour ஆயிடுச்சு. எதிரி எனக்கு வெளியே இல்லை. எதிரி வெளியே இல்லை, உள்ளுக்கு தான் எதிரிடி. கட்டின பொண்டாட்டி எதிரியா மாறின தருணம். செம்மையாக்கே. இங்க வா, இதுல எங்கேயோ கொஞ்சத்தை காணல. நம்பேலாது சாக்லேட்டு கை விட்டா அவ்வளோமா எனக்கு. வாங்க இல்லை, நீங்க எப்படி ஸ்பூன் எடுக்கலையா? இது வந்து தைரோட சேர்ந்தது. அதே மாதிரியே வருதான். இப்படி வருமோ தெரியாது. நல்லா இருக்கு உள்ளுக்கு, அதே மாதிரியே வந்துருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல, நீங்கள் ஹபி டேஸ்ட் பண்ணுவார். எப்படி இருக்கு? இது என்ன டேஸ்ட் ஆகி? கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கு.
சரி சீஸ் கொத்து மாதிரி தான் இருக்குது. சீஸ் புளிப்பு தானே. பிஸ்கட் கேக்கா மாதிரியே தரணும். சீஸ் கேக் நித்திர வரையில உளறாரு. இல்லை அப்ப நான் பார்க்குறேன். ஆனால் கொஞ்சம் அள்ளி தாங்க. இதுக்கு ஒரு 10க்கு 10க்கு 7 கொடுக்கலாம் மார்க்ஸ். 7 மார்க் கொடுக்கலாம். ஆனால் சட்டப்படி 10 படியாக இருக்கு. கரண்டியே போகாதே கொஞ்சம். பார்த்தீங்கன்னா இந்த தயிரை விட யோகட்டில் போட்ட இது அல்டிமேட்டாக இருக்கி சரியா. ஆனால் ஒரு சின்ன சொதப்பிடு என்ன சொல்லுங்க ஆப்போம். பிஸ்கட் கூடிட்டு அப்போ சாக்லேட் பிஸ்கட்டுக்கு இந்த பிஸ்கட் போட்டிக்கணும். நைஸ் பிஸ்கட் இது அல்டிமேட் ஆகி. இங்கே காட்டணும் கேமரா இப்படியா. கமெண்ட்ல கேட்டீங்க செஞ்சிட்டோம். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. கட் பண்ணாத வரேன். யார் இது கமெண்ட் பண்ணது? ஆனால் சட்டப்படி நீங்கள் செய்ய சொன்னது எப்படி தான் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. உண்மையிலே சீஸ் கேக் மாதிரி இல்லை, சீஸ் கேக்கே தான். சட்டப்படியாக இருக்குது, 10 படியாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு சொதப்பல் பண்ணிட்டோம். சாக்லேட் பிஸ்கட் போடாமல் நைஸ் பிஸ்கட் போட்டு தான் எல்லாம் ஓகே வந்து நினைக்கிறேன். இன்னொரு யோகட் இருக்கி அதில் நைஸ் பிஸ்கட் போட்டு டேஸ்ட் பண்ணி காட்டணும் சரியா. ஓகே இது பெருத்தான ஒரு வீடியோ தான். ஓகே பாய் பாய். என்எஸ் ஃபேமிலி சேனல் எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படியான வீடியோலாம் உங்களுக்கு போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி தருங்க. இல்லாட்டி காய்க்க மாட்டேன்.